சோழனும் நிலாவும் ஒரு பக்கம் ஜாலியாக போட்டோ எடுத்துக் கொண்டிருக்க, மறுபுறம் வானதி பாண்டியனை தனியாக அழைத்து செல்கிறார். இப்பவே என்னோட அப்பாவும் அம்மாவும் உங்களை பொண்ணு கேட்டு வர சொல்றாங்க. அவங்க நல்ல மூல இருக்கும் போதே வந்து பேசி முடிச்சிருங்க, இல்லைன்னா அவங்களோட மூடு மாறினாலும் மாறிடும் அப்படின்னு வானதி சொல்றான். இதுக்கு பாண்டியன், இப்போ கல்யாணத்துக்கு என்ன அவசரம் அப்படின்னு தயங்கிட்டே சொல்றான். என்ன பிரச்சனை ஏன் அப்படின்னு வானதி கேட்கிறான். எங்க வீட்டுல இருக்கிறது 2 ரூம் தான். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க போய் தங்குறது, அதான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறான் பாண்டிய. வானதி, எதுக்காக உங்க அன்னைக்கு தனியா அவ்வளவு பெரிய ரூம் கொடுத்துருக்கீங்க? அவங்க செஞ்சதே ஒரு டூப்ளிகேட் கல்யாணம். அவங்கள அந்த ரூம் விட்டு வெளியே போய் ஆட்டோ இருக்க சொல்லு, நம்ம அந்த ரூம் எடுத்துக்கலாம் அப்படி வானதி சொல்றான். உடனே சூடாகிற பாண்டியன் வானதியை கண்ணாப்பினான்னு திட்டுறாப்புல. உடனே வானதி, சரி கல்யாணம் பண்ணி நம்ம தடிக்கணும் போயிடுவோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பாண்டிய தயாராகல. இப்படி 2 பேரும் சீரியஸா படிச்சிருக்கப்போ பாண்டியன் பல உள்ள போட்டிட்டு வரான். வானதி தன் வீட்டுல கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவித்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னதால அதை பத்தி பேச பாண்டியனை உள்ள கூப்பிடுறாரு சேரன். அப்ப எல்லாரும் அவன் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சூடோட சூடா போய் பொண்ணு கேட்கலாம்னு எல்லாரும் முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வானதி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நடேசன் வராப்புல. நடேசன் வந்து மகங்களை கூப்பிட்டு பேசுறாரு. அப்ப அந்த பொண்ணு உனக்கு செட்டே ஆகாதுடா, அவளை உன்னால சமாளிக்க முடியாதுடா அப்படின்னு அவரு பாணியிலேயே பாண்டிகிட்ட சொல்றாரு. பாண்டியனும் அதை கேட்டு ரொம்ப அமைதியா இருக்கான். மறுபுறம் நிலம் ஆபீஸ்ல இருக்கும்போது ராகு அவன் தனியா அழைச்சிட்டு போய், நான் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து தான் சொன்னேன், அதுக்காக நீங்க என்ன இப்படி எல்லாம் மாத்திட்டீங்க அப்படின்னு ராகு கேட்கறான். என்னது பொங்கல் வாழ்த்தா? நான் எதையுமே பார்க்கலையே அப்படிங்கிறான் நிலா. அப்ப ராகு அவனோட மொபைல் எடுத்து காட்டுறான். அதுக்கப்புறம் தான் நிலாவுக்கு தெரியுது சோளம் பார்த்த வேலை தான் அப்படின்னு. ராகவ் என்ன பண்ற, இந்த வேலையை சோளம் தான் பார்த்துருப்பான் அப்படின்னு ராகவ் வந்து நிலாவிட்ட ரொம்ப ஃபீல் பண்றேன். இதுக்கப்புறம் என்ன ஆனது இன்னொரு எபிசோட்ல பார்ப்போம்.